கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அதிலே 5வது வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் மேல் விலாசத்தை பார்க்கும்போது அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று எழுதியிருக்கிறது. அலாமோத் என்று சொன்னால் கன்னியர்கள் என்று பொருள். அதாவது அந்த நாட்களிலே பாடல் பாடுவதற்கு ஒரு கொயர் டீமை போல பாடல் பாடுவதற்கு பின்னணி பாடகர்களை ஏற்படுத்தி அநேகம் பெண்கள் பின்னணியாக பாடுகிற அந்த குரலிலே ஒரு பாடப்பட்ட ஒரு பாடல்தான் இந்த சங்கீதம். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒத்தாசையாக பரலோகத்தில் இருந்து ஒரு பெரிய பங்களிப்பு, பரலோக பின்னணி பாடகர்களைப் போல ஒரு பங்களிப்பு உங்களுக்கு பின்பதாக ஒரு பேக்கிங் ஓக்கல் என்று சொல்லுவோமே, அது போல நீங்கள் பாடுகிறீர்கள். உங்களுக்கு பின்னதாக அவர்கள் பாடுகிறது போல நீங்கள் செயல்படுகிறீர்கள். உங்களுக்கு பின்னதாக பரலோகம் அதை ஆமோதித்து அப்படியாய் செயல்படுவதை நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே தேவன் நீங்கள் செய்யும் காரியத்திலே ஆமோதித்து நிற்கிறார். பரலோகம் அதை ஆமோதித்து நிற்கிறது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று இங்கே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், நிச்சயமாய் இந்த நாள் தேவன் உங்களை நிலைப்படுத்தும் ஒரு நாளாக இருக்கிறது. இன்று கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார். Today God will establish you and will confirm every blessing in your life. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரை அமர்ந்து கொண்டு அறிந்து கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்க போகிறது. அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். அவர் உங்களுக்காக செயல்பட்டு சகலவற்றையும் நன்மையும் நேர்த்தியுமாய் முடித்து தருகிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய கிரியைகளாக அல்லது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவைகளை முதலாவது நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். காரணம், இந்த சங்கீதத்திலே 3 முறை அடைக்கலம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் விசேஷமாக 2 முறை உயர்ந்த அடைக்கலம் என்று 7வது வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது அடைக்கலமான தேவன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவன், நீங்கள் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் அடைக்கலமான தேவன். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிற அதே 1ஆம் வசனத்திலே அவர் அனுகூலமான துணையாயிருக்கும் தேவன். அனுகூலமான துணை, ஆங்கிலத்திலே a very present help என்று எழுதியிருக்கிறது. எனவே அவர் அனுகூலமான துணையாயிருப்பவர். இன்னொரு விதத்திலே சொன்னால் கூடவே இருந்து துணை செய்பவர், உங்களை தேற்றுகிறவர். மூன்றாவதாக அதிகாலையில் சகாயம் பண்ணும் தேவன். இவருடைய சகாயம், இவர் சகாயம் பண்ணும்படி நிற்பதே உங்கள் வாழ்க்கையில இருளை துரத்தி ஒரு அதிகாலையை ஏற்படுத்துகிறது. எனவே இவர் சகாயம் பண்ணுகிற தேவன், அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் அவர் நிச்சயமாய் இருக்கிறார். அனுகூலமான துணையாய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராய் உங்களோடு கூடவே இருக்கிறார். 4வது வசனத்தை கவனிக்கும் பொழுது ஒரு நதி உண்டு என்று எழுதியிருக்கிறது. அந்த நதியை குறித்து ஒரு 3 காரியங்களை வேதத்தின் வெளிச்சத்திலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே கவனிங்கள். 46ஆம் சங்கீதம் அதிலே 4வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே இந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், முதலாவது அவர் சந்தோஷிப்பிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறவராயிருக்கிறார். இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு இருந்திருக்கலாம், சில காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல பாய்ந்து
பாய்ந்து வருகிறார். பள்ளங்களை நோக்கி, தாழ்விடங்களை நோக்கி பாய்ந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது அவர் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார். இரண்டாவதாக இந்த நதி குறித்து சங்கீதம் 65 அதிகாரத்திலே 9வது வசனத்தில் கவனிக்கலாம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் என்று சொல்லி. எனவே சந்தோஷிப்பிக்கும் நதி அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்றால் செழிப்பாக்குகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை செழிப்பாக்கும்படிக்கு விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே வறட்சியாய் இருந்த சகலவற்றையும் முடித்து போடும்படிக்கு விரும்புகிறார். செழிப்பாக்க விரும்புகிறார். சந்தோஷிப்பிக்கும் நதி அடுத்தபடியாய் செழிப்பாக்குகிறது. இன்னுமாக எசேக்கியேல் 47 அதிலே 9வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே மூன்றாவதாக இந்த நதி சுகமாக்கும் நதியாயிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை சுகவீனத்தோடு இருக்கிறீர்களோ, படுக்கையிலே இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை சுகப்படுத்தும்படிக்கு அவர் வெளிப்படுகிறார். 4ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இவர் உங்களை சுகப்படுத்துகிற தேவன், ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே நிச்சயமாய் சந்தோஷம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே செழிப்பு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே சுகமும் ஆரோக்கியமும் உண்டு. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் அனுப்பின வார்த்தை கவனித்து பாருங்கள். 46ஆம் சங்கீதத்திலே 5வது வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் கிரியைகளை வாய்க்க பண்ணி பரலோகத்திலிருந்து சகலவற்றை ஆமோதித்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.